வணக்கம். இன்று 2016 ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. இன்றும் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வை செலுத்தும். அந்த வகையில் வீரகேசரி, தினகரன், லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகள் எமது கரம் கேட்டியுள்ளன. முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், பிக்குகளின் ஆர்ப்பாட்டத்தால் நீதிமன்ற வளாகத்தில் பதற்றம், வழக்கு விசாரணைகளும் ஒத்திவைப்பு, ஞானசார தேரருக்கு விளக்கமறியல் என்பதுதான் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. நீதிமன்ற அவமதித்தமை, அரசு அதிகாரிகளை திட்டியமை மற்றும் திறந்த நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தை ஞானசார தேரர் ஹோமாகம பலிசாரினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து நேற்று ஹோமாகம நீதிமன்ற வளாகத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ஒற்றையாட்சி நீடித்தால் நாடு பிளவுபடும் ஆபத்து, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவிப்பு, சமஷ்டிய தேவை என்கிறது என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. ஒற்றையாட்சி நீடித்தால் நாடு பிளவடைவதற்கான ஆபத்து உள்ளது, எனவே ஐக்கிய இலங்கைக்குள் சமஷ்டி அடிப்படையில் ஆட்சி அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என எதிர்க்கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல வயிற்றில் கல் கட்டப்பட்ட நிலையில் கிணற்றிலிருந்து சிறுவனின் சடலம் மீட்பு, சம்பூர் பகுதியில் பெரும் அதிர்ச்சி என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. திருகோணமலை சம்பூர் பலிஸ் பிரிவிற்குட்பட்ட சம்பூர் 7ஆம் வட்டாரத்தில் கல் ஒன்றுடன் கட்டப்பட்ட நிலையில் கிணற்றொன்றில் இருந்து சிறுவன் ஒருவனின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் நேற்று அதிகாலை 12:10 மணியளவில் மீட்கப்பட்டுள்ளதாக சம்பூர் போலீசார் தெரிவிக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில். அதுபோல பொறிமுறை விசாரணை நம்பகரமாக அமைய சர்வதேச நீதிபதிகளின் பங்களிப்பு அவசியம், வலியுறுத்துகிறது அமெரிக்கா என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. இலங்கையில் முன்னெடுக்கப்பட உள்ள விசாரணை பொறிமுறையில் நம்பகத்தன்மை இருக்க வேண்டுமாயின் அந்த செயல்பாட்டில் வெளிநாட்டு நீதிபதிகளின் பிரசன்னம் இருக்க வேண்டியது அவசியம் என்று ஜெனீவா மனித உரிமை பேரவைக்கான அமெரிக்காவின் தூதுவர் கீத் ஹாப்பர் தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல சுகாதார அமைச்சின் முக்கிய அதிகாரிகளுக்கு தொடர்பா இந்தியாவில் கைதான பிரதான சந்தேக நபரின் வாக்குமூலத்தால் பரபரப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இலங்கையில் சட்டவிரோத சிறுநீரக மாற்று சத்த சிகிச்சைகளை மேற்கொள்ள இலங்கையின் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளும் உதவியதாக இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக விற்பனையை முன்னெடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபர் அந்த நாட்டு காவல்துறையினருக்கு வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல தூதரகங்களில் பாரிய மோசடிகளில் ஈடுபட்டுள்ள முன்னாள் ஆட்சியாளர்கள், வெளிவிவகார அமைச்சர் தகவல் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டு தூதரகங்களில் பிரதானிகளாக நியமிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஆட்சியாளர்களது முதன்மை குடும்பத்து உறவினர்கள் பாரிய நிதி மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார்கள். தூதுவர் ஆலயங்களுக்கு சொந்தமான கட்டிடங்களை விற்பனை செய்து அந்த பணத்தை தங்களது சொந்த வங்கிக் கணக்கில் வைப்பிலிட்டமைக்கான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர நேற்று சபையில் தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல 368 மில்லியன் ரூபாய் பெறுமதியான யானை தந்தங்கள் அழிப்பு என்ற ஒரு செய்தியும் புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. அதுபோல இலங்கையின் இறைமை, ஐக்கிய ஒருமைப்பாட்டுக்காக இந்தியா முன்னிற்கும், சுதந்திர தின வைபவத்தில் இந்திய தூதுவர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இலங்கையின் பாதுகாப்பில் இந்தியா அக்கறை கொண்டுள்ளது, அத்துடன் இலங்கையின் ஆட்புல ஒருமைப்பாடு, ஐக்கியம், இறைமை ஆகியவற்றிற்காக இந்தியா தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் இருக்கும் என்று இலங்கைக்கான இந்திய தூதுவர் வைகே சிங்கா தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில். அதுபோல இந்திய தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், ஞானசார தேரர் கைது 9ஆம் தேதி வரை விளக்கமறியல் என்பதுதான் இந்திய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாகவும் வெளியாகியுள்ளது. அதுபோல ஓமாகம நீதிமன்றம் அருகில் பிக்குகள் கலகம், ஞானசார தேரரை விளக்கமறியலுக்கு அழைத்து செல்வதை தடுக்க முயற்சி என்ற ஒரு செய்தியும் புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. அதுபோல ஹோமாகம சம்பவம் விசாரணைக்கு பிரதமர் பணிப்பு, பௌத்தர் என்ற வகையில் வெட்கப்படுகின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல இலங்கையின் இறைமை ஒருமைப்பாட்டுக்கு இந்தியா தொடர்ந்து ஒத்துழைக்கும் என்ற செய்தி இந்திய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்திலும் வெளியாகியுள்ளது. அதுபோல ஒன்றிணைந்த தீர்மானமே நாட்டிற்கு அவசியம், பிபிசிக்கு ஜனாதிபதி பேட்டி என்ற ஒரு செய்தியும், புதிய அரசியல் அமைப்பு சிவி தலைமையில் புதிய குழு நியமனம் என்ற ஒரு செய்தியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசுக்கு ஒருபோதும் முட்டுக்கட்டையாக இருக்காது, ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை ஆதரிக்கும் என்று சுமந்திரன் கூறுகிறார் என்ற ஒரு செய்தியும், கல்லுடன் கட்டப்பட்ட நிலையில் கிணற்றில் சிறுவனின் சடலம் என்ற ஒரு செய்தியும், 360 யானை தந்தங்கள் மக்கள் முன்னிலையில் அழிப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. மாகாண சபை அமர்வில் பிள்ளையார் நேற்று பங்கேற்றார் என்ற ஒரு செய்தியும் இந்திய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்திலும் வெளியாகியுள்ளது. அதுபோல இந்திய லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொண்டால், கலகொடத்த ஞானசார தேரருக்கு விளக்கமறியல் என்பதுதான் இந்திய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாகவும் வெளியாகியுள்ளது. ஹிருனிகாவிடம் இருந்து பெறப்பட்ட டிஃபெண்டர் வாகனம் மீளவும் கையளிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியும் இந்திய லங்காதீப பத்திரிகையின் முற்பக்கத்திலும் வெளியாகியுள்ளது. அதுபோல இந்திய டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், ஹோமாகம நீதிமன்ற வளாகத்தில் கலவரம், ஞானசார தேரருக்கு விளக்கமறியல் என்பதுதான் இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாகவும் வெளியாகியுள்ளது. இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் காணப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். இனி நாளைய தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.